அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது வடநாட்டில் அமைந்திருக்கும் தேவாரம் பாடல்பட்ட ஸ்தலங்களில் இரண்டாவது ஸ்தலமாகவும் மொத்தமாக 271வது தேவாரம் பாடல்பட்ட சிவஸ்தலமாகவும் விளங்கும் திரு இந்திர நீல பருப்பதம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றிட்டார். இங்கிருக்கும் இறைவனின் பெயர் நீலாசலநாதர், இரவியின் பெயர் நீலாம்பிகை. இந்தியாவில் உள்ள உத்தராஞ்சல் மாநிலத்தின் தலைநகரமான டேராடூனிலிருந்து ரிஷிகேஷ் வழியாக பத்ரிநாத் சென்று இந்திர நீல பருப்பதத்தை காணலாம். இந்திரன் வழிபட்ட ஸ்தலம் இது. திரு காளஹஸ்தியிலிருந்து சம்பந்தர் இந்த ஸ்தலத்தை தரிசித்து பாடினார். பத்ரிநாத் அடிவாரத்தில் இரவு தங்கி விடியற்காலை 4 மணி அளவில் எழுந்து பார்த்தால் இந்த இந்திர நீல பருப்பதத்தை தரிசிக்கலாம். அந்த நேரத்தில் இம்மலை இந்திர நீல நிறத்தில் தரிசனம் தருகின்றது. இந்திரன் வழிபட்ட திருவூர் இது. அர்ஜுனன் தவம் புரிந்து பாசுபத படை பெற்ற திருவூர், முகாசுரனை வென்ற ஊர். பனிப்பிரதேசமாகியால் பத்ரிநாத் ஆலயம் 6 மாத காலம் மூடியிருக்கின்றது. மேலும் மழை இல்லாத காலமாகிய மே முதல் செப்டம்பர் வரை தரிசிக்கத்தக்கதாக இருக்கின்றது. கடும் குளிர் காரணமாக கம்பளி உடைகளை எடுத்துச் செல்வது மிக மிக அவசியம். இங்கு தங்கும் வசதிகளும் மற்ற பல வசதிகளும் இங்கு இருக்கின்றன. இங்கு குளிர்காலத்தில் கோவிலை பனி மூடுவதால் ஜோஷிமட்டில் உள்ள நரசிம்மர் கோவிலில் பத்ரிநாராயணனை வைத்து வழிபடுகின்றார்கள். இந்திரன் பூசித்த காரணத்தால் இந்த ஸ்தலத்துக்கு இந்த பெயர் ஏற்பட்டது. மேகங்கள் மேலே கவிழ்ந்து சூழ்ந்திருப்பதால் நீல பர்பதம் என பெயர் பெற்றது. இது வடநாட்டு திருப்பதிகள் 5 ஒன்று என்பார்கள். இந்திரன் பூசித்த பதி என்ற செய்தி திருஞான சம்பந்த தேவாரத்தின் திருக்கடை காப்பில் உள்ள இந்திரன் தொழுநில பர்பதம் எனும் பகுதியால் அறியப்படுகின்றது. இதற்கு திருஞான சம்பந்த ஒரு பதிகமும் இருக்கின்றது. வடநாட்டு ஸ்தலங்களில் 5 இது இரண்டாவது ஸ்தலம். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 18,000 அடி உயரத்தே இருக்கின்றது. ஈசன் சந்நிதிக்கு சிறிது வடகிழக்கில் பச்சை நிறமுள்ள கற்பாறையே சுயம்பு அம்பிகையாகும். மிகவும் மெய்சிலிக்க வைக்கும் இந்த ஸ்தலத்திற்கு பகவானை சென்று நீங்கள் தரிசிக்க பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ராஸ்ரீதர்.